பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பிருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம். தற்பொழுது மக்கள் நல கூட்டு இயக்கம் அரசியல் கூட்டணியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வைகோ அது செய்தியாளரிடம் பேசிய போது அதை இந்த கூட்டணி குறித்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக, திமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட எந்த கட்சியும் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த அமைப்பினுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அவர்களிடம் கூட்டணி வைத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்தோம் என்றோ விரும்புகிறோம் என்றோ நாங்கள் தெரிவிக்கவில்லை. ஆக நாங்கள் அதை அறிவிக்காத போதோ இணக்கமாக சொல்லாத போதோ அவர்கள் தேவையில்லை என்று சொல்வதற்கு காரணமே இல்லை. வேண்டுமென்றே அதை சொல்கிறார்கள். அதை நாங்கள் எதிர்பார்க்கும் அவர்கள் கூட்டணியை. இன்னொன்றை நான் தெளிவாக சொல்கிறேன். தமிழகத்தில் திமுகவிற்கு அதிமுகவிற்கு ஒரு மாற்று ஒன்று உருவெடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் வைகோ அவர்களும் இந்த கம்யூனிஸ்டுகளும் ஏன் சகோதரர் திருமாவளவன் போன்றவர்களும் எத்தனை ஆண்டுகள் இங்கே தமிழக அரசியலில் இன்று அவர்கள் எந்த கட்சிகளை எதிர்த்து சொல்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்துதான் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று திடீரென்று அவர்களுக்கெல்லாம் ஞானோதயம் வந்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இவர்களால் கொண்டு வர முடியாது. தேர்தலுக்காக இந்த கூட்டணி என்று அறிவித்தால் கூட தேர்தல் வரைக்குமாவது இவர்கள் கூட்டணியாக இருப்பார்களா என்பது சந்தேகம். ஏற்கனவே ஆரம்பத்திலேயே இது உடைந்து போன கூட்டணி. இன்னொன்று இவர்கள் எல்லோரும் ஏதோ மாற்று அரசியலை கொண்டு வரப் போகிறோம் என்று சொல்கிறார்களே தவிர அந்த மாற்றத்தை இவர்களால் கொண்டு வரவே முடியாது. அதனால் நிச்சயமாக இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இந்த அறிவிப்பு இன்று இன்னொரு அறிவிப்பாக மட்டுமே நான் இதை பார்க்கிறேன். அதாவது வைகோ பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருந்தார். தமிழகத்தில் 65% மக்கள் ஒரு அரசியல் சாராதவர்களாக இருக்கிறார்கள். எனவே அந்த மக்கள் நல கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர் கருதுகிறார் என்று சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவர்கள் மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து தொடர்ந்து போராடி வருவதையும் பார்க்க முடிகிறது. அதே போல திமுக, அதிமுக மட்டுமல்லாது மத்திய அரசையும் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் ஒன்றை நான் சொல்கிறேன். இவர்கள் திடீரென்று போராட்டங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நீங்களே சொல்கிறீர்கள். ஒன்று. இன்னொன்று, மத்திய அரசை வேண்டுமென்றே இழுத்து குறை சொல்வதற்கு என்ன காரணம்? இன்று கூட அந்நிய முதலீடில் பாரத தேசம் முன்னால் வந்திருக்கிறது என்றும் உற்பத்தி அடையாளத்தில் முதலிடத்தில் பெற்றிருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை முன்னெடுத்து வருகிறார்கள். ஒரு கூட்டத்தை கட்டியிருக்கிறார்கள். இது தமிழக அரசியல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று உறுதியாக சொல்கிறார்கள். திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்று சக்தியாக இருப்போம் என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டையும் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்னும் மொத்த கருத்துள்ள கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்போம் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக எத்தனை போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று அவர்கள் சொல்வதை போல 65% கட்சி சார்பற்றவர்கள் இவர்களை நம்ப போவதில்லை. ஏனென்றால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நம்பிக்கை இவர்களால் நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் இதற்கு முன்னால் பல கூட்டணியில் இருந்து தோல்வி கண்டவர்கள் இவர்கள். பல நாட்கள் தமிழக அரசியலில் பங்கெடுத்துக் கொண்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதையும் முன்னெடுத்து செல்லாதவர்கள் இவர்கள் இந்த அணியில் இவர்கள் சேர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் எத்தனை மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை போராடி பெற்றிருக்கிறார்கள் என்றோ அதற்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்றோ அவர்கள் கூட்டணியில இருந்து கொண்டே ஏதோ அண்ணன் வைகோ போன்றவர்களும் பல நாட்கள் பல ஆண்டுகள் மத்திய ஆட்சியில பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல கம்யூனிஸ்டுகள் பலமுறை ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். என்ன மக்களுக்கு சாதித்து கொடுத்து விட்டார்கள்? அதனால் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அது திமுக, அதிமுக மக்கள் கூட்டணி என்ற பெயர் மட்டுமே இவர்களால் வைக்க முடியுமே தவிர மக்களின் ஆதரவை இந்த கூட்டணி நிச்சயமாக பெற முடியாது என்பதை நான் மிக அழுத்தம் திருத்தமாக இங்கே பதிவு செய்கிறேன்.